மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே ஆச்சாள்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திரு வெண்ணீற்று உமையம்மை உடனாகிய தியாகராஜ சுவாமி கோயில் அமைந்துள்ளது. கும்பாபிஷேகத்திற்காக புது பொலிவுடன் திகழும் ஆச்சாள்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயத்தை பார்க்காதவர்கள் தர்மயாதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெறும் யாகசாலை பூஜையை பார்க்காதவர்கள் மக்கள் நாயகம் சேனலின் இந்த பதிவை பார்த்து மன திருப்தி அடையலாம். ஆகவே தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதன்படி தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர் பெருமானுக்கும் இத்தலத்திற்கும் உள்ள தொடர்பை சற்று சுருக்கமாக காண்போம். வேதநெறி தழைத்தோங்கவும் சைவத்துறை விளக்கம் பெறவும் சீகாழிபதியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருமகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். 3வது வயது தொடங்கிய காலத்தே தந்தையாருடன் பிரம்மதீர்த்த கரை சென்று உமையம்மை அளித்த ஞானப்பாலை உண்டு தேவாரம் அருளி செய்ய தொடங்கி சிவபெருமான் அளித்தருளிய பொற்றாளம் முத்துச்சிவிகை முதலின பெற்று பல தலங்களுக்கும் சென்று அற்புதங்கள் பல நிகழ்த்தி சைவ நெறியை தலைத்தோங்க செய்து மங்கையர்க்கரசியார் வேண்டுகோள் படி மதுரை சென்று பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை நிலைபெற செய்த பெருமைக்கு உரியவர். ஞான சம்பந்தருக்கு வயது 16 ஆண்டு நிறைந்த நிலையில் சிவபாத இருதயர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முற்பட்டார். திரு பெருமணநல்லூரில் நம்பாண்டார் என்பாரின் திருமகளை மனம் பேசி நிச்சயித்தார். முருகநாயனார், நீலநக்க நாயனார் மற்றும் உறவினர்களுடன் அனைவரும் நல்லூரை அடைந்தனர். திருநீலநக்கர் வேத விதிப்படி திருமணச் சடங்குகளை நிகழ்த்தினார். தீவலம் வந்தபோது திருஞான சம்பந்தர் இருவினைக்கும் வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமிழ் சிவன் தாளை சேர்வேன் என்று கூறி திரு பெருமண கோயிலை அடைந்து கல்லூர் பெருமணம் வேண்டா என்று தொடங்கி பதிகம்பாடி திருவடியில் சேரும் நினைவோடு இறைவனை வழிபட்டார். அப்போது இறைவன் சோதி புலம்பாக தோன்றி நீயும் நின் மனைவியும் திருமணம் காண வந்தோருடன் இச்சிவ சோதியில் புகுமின் என்று அருள் செய்தார். ஞான சம்பந்தர் காதலாகி என தொடங்கிய நமச்சிவாய திருப்பதிகம் பாடி அனைவருக்கும் சிவலோகம் வழங்குவித்து தாமும் தம் துணைவையாருடன் சிவசோதியில் கலந்தருளினார். ஆண்டுதோறும் வைகாசி மூல நாளன்று இக்காட்சி ஐதீக திருவிழாவாக இத்திருக்கோயிலில் நிகழ்ந்து வருகிறது. இக்கோயிலுக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சிவலோக தியாகராஜ சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் முதல் கால யாகசாலை பூஜை ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை தர்மயாதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுவாமி அம்பாள் திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட சாமிகளுக்கு 35 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத யாக பூஜைகள் நடைபெறுகிறது. 23ஆம் தேதி காலை 6வது கால யாக பூஜையிலிருந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவும் விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்மயாதீனம் சார்பில் செய்து வருகின்றனர். இனி நீங்கள் யாகசாலை பூஜையை நேரில் காண்பவர்கள் உணர்வை பெறலாம். ब्रह्मण्येन्द्र प्रजापति ब्रह्मण अविश्वाभूतानि नावी वादनजनगो सुनीरम् ब्रह्म समिद्धवज्राहुतीना एतात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् विष्णोर्वीर्याणि नरसी प्रसौजा विष्णो देवत्वम् परमस्य वित्से इचक्रमे पृथिवी में अग्रमे धन्वर विश्वानि हे खला अग्रे च विश्वसर्भो अमावश्य विश्वहे गली गौरी निवाजन विराणि दक्षत्ये कवली विमली साधने महावदने महाभैरवी सर्वशत्रुकर्म विध्वंसिनी திருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருமுன்னர் இங்கே சம்பந்த பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள பஞ்சாக்னியிலும்
மகாகணபதி முதலிய பரிவார தேவதை யாகசாலைகளின் முதலில் பூர்ணாவதியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிபால் யாகசாலையில் பூர்ணாவதியும் நடைபெறும். முதலில் சம்பந்தர் யாகசாலையில் வஸ்திராவதியும் அதனைத் தொடர்ந்து பூர்ணாவதியும் நடைபெறும். ஓம் Dhur
மக்கள் நாயகம் சேனலின் பதிவுகள் வரவேற்பு பெற்றுள்ளது. நிறைய பேர் ஷேர் செய்கிறார்கள், வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு சேனலின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.